ஹாய் காய்ஸ், இனி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா பேக்மேன் தாங்க. ஒரு ஹாலிவுட் பேய் படம். அதாவது பேக்குள்ளே வந்து ஒரு சின்ன குழந்தைங்கலாம் கடத்திட்டு போய் கொல்ற படம் தாங்க இந்த பேக்மேன் படம். நல்லா த்ரில்லாகவே இருக்குங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம் காய்ஸ். ஃபோட்டோவாக தான் இருக்கும், வீடியோ போட்டால் பிளாக் பண்ணிடுறாங்க. சரி, ஃபஸ்ட்டு சீன் பார்த்திங்கன்னா ஒரு எம்டி கிரவுண்டாக காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு சீனு அங்கே வந்து ஒரு பொம்மை இருக்குது. ஒரு அப்பாவும் பொண்ணும் விளாண்டுட்டு இருக்காங்க. ஒரு பொம்மையை காட்டுறாங்க, முயல் பொம்மை. அப்போ வந்து அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா பழைய குப்பையெல்லாம் வந்து வெளியே தூக்கி போட சொல்லிட்டாங்க, அவனோட விளையாட்டு பொருள் எல்லாத்தையுமே குப்பையில் போட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கான். விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கிட்ட வந்து காட்டிகிட்டு இருக்கான் காட்டி கீழே. அப்போ வந்து இந்த பொம்மையை வந்து பார்க்குறாவ, இதையும் போடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லைட்லாம் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து சுற்றி முற்றி பார்க்குறா. அந்த பொம்மையும் போட்டு சாத்திடுவா. காருக்குள்ளே சுற்றி முற்றி பார்க்குறா. அவங்க அப்பா எங்கேயோ போயிருப்பான் இந்த இது குப்பையெல்லாம் போட. அப்பாவை தேடிட்டே வருவா. பார்த்தா அவங்க அப்பா வந்து கீழே படுத்து கிடப்பான். பார்த்தோன்னே இவ வந்து இதாகிடுவா. என்னாச்சுப்பா அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பா அவங்ககிட்ட. அவன் வந்து ஒன்றுமே பேச முடியாத ஒரு மாதிரி வாயிலெலாம் நுரத்தள்ளி படுத்து கிடப்பான் கீழே, கன்னத்துலலாம் அடிபட்ட மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பின்னாலேருந்து ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம், பேய் வந்து அவளை பிடிச்சிரும். பேக்குள்ளே ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இருக்கும் இந்த பேய். இவனும் முடியவே முடியாது, அசையவே முடியாது அவங்க அப்பனால். கன்னத்துலலாம் 2 குழி மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு இந்த பிள்ளைய போட்டு பேக்குள்ளே போட்டு ஜிப்பை மூடிடுவாங்க. அதாங்க பேக்மேன். நெக்ஸ்ட் சீன் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே பார்த்திங்கன்னா இதான் ஹீரோ பையன் வாயில் ஒரு ப்ளூட் இருக்கும். இவங்க தாங்க இவங்க ஹீரோ ஹீரோயின் காமிச்சிட்ருப்பாங்க. இவன் ஹீரோட அண்ணன். உன் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். நல்லா போகுதுன்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து நைட் ஆயிரும். அவன் வீட்டுக்கு முன்னாடியே காடு இருக்கும். அங்கே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்க்க வருவான். பார்க்க வந்துட்டு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திருப்பி வந்து டார்ச் எடுத்துகிட்டு பார்க்கலான்னு போவான் காட்டுக்குள்ளே. என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு. காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிருகம் தான் இருக்கும். அதை பார்த்து பயந்துருவான் ஆள். பயந்துட்டு வேகமாக ஓடி வந்துடுவான். ஓடி வந்துட்டு சரி தான் சத்தம் போட்டுருப்பான்னு நினச்சிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலைல போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேய் கதை நம்ம போனது ஞாபகம் இருக்கா, அது மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். சின்ன வயசில் நீ நானும் ஒரு குகைக்கிட்ட போனோமே பேக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சீனை நம்மளை காட்டுவாங்க. இவன் தான் ஹீரோ தொப்பி போட்டுவேன், ஹீரோ அண்ணன். 2 பேரும் போய் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த குகையை. கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் கேட்காம போவான். தம்பி அண்ணன் போவாதடாங்களாம் போவாத அப்படின்னு சொல்லிப்பான். இல்லை எனக்கு இந்த மரத்தோட கிளை வேணும்னு சொல்லி அந்த மரத்தை பிடிச்சி இது பண்ணிகிட்ருப்பான். அது மரமே சாஞ்சிரும். அது உடஞ்சி தான் இருக்கும், சாஞ்சிரும். சரி சாஞ்சிருச்சுன்னு அதை வந்து வெட்டலான்னு போய் இந்த சைடு போய் இன்னும் வெட்டிகிட்டு இருப்பான் ஒரு இதை மட்டும் கத்தியை வச்சு. அப்புறம் பார்த்து கோவிலுக்குள்ளேருந்து ஒருத்தன் அந்த பேய் வரும் கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டு. இவங்க அண்ணன் அப்படியே இன்னும் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் சரியாக தெரியாது, இருட்டாக இருக்கனால சரியாகவும் தெரியாது. இவன் இன்னும் இது பண்ணிகிட்டே தான் இருப்பான், வெட்டிக்கிட்டு இது பண்ணிகிட்டே இருப்பான். கரெக்டாக அந்த பேய் வந்து கத்திரிக்கோலை வந்து முடியை மட்டும் வெட்டும், தொப்பியோடு சேர்த்து முடியை வெட்டிடும். வெட்டினோடனே இவன் கீழே விழுந்துருவான். கீழே வந்து திருப்பி பார்த்துட்ருப்பான். திருப்பி பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே இங்கே வந்துடுவாங்க இப்போ நடக்கிறதுக்கு. பேசிக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து இவன் வந்து சின்ன அவன் பையன் வந்து விளாண்டுட்டு இருப்பான் அந்த இதை ஊதிக்கிட்டு. இவன் உடனே பேசாமல் விளையாடு, ரொம்ப சவுண்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாள். இந்த பையனும் உட்காந்துருப்பான் அமைதியாக. உட்காந்துருக்கதை பார்த்துட்டு கடந்த பேய் வந்து ஒரு பொம்மையை வச்சு இவனை கூப்பிடும் காட்டுக்குள்ளே வான்னு. அவனும் அந்த பையனும் எழுந்திரிச்சு அந்த பொம்மை கூடயே போவான். அப்புறமேட்டு தான் இவ தேடுவா இங்கே அந்த பையனை காணோன்னு. தேடிக்கிட்டே நடந்து வந்துட்டுருப்பாள். நடந்து தேடிக்கிட்டே அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாள், ஜாக்குன்னு. இங்கே காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் கூப்பிட்டு வந்துடும் அந்த பேய். மரத்துக்கு பின்னாடி நின்று கூப்பிடும். இவனும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வருவான் அந்த பொம்மைக்கிட்ட. இவளும் வந்து வந்துடுவா காட்டுக்குள்ளே தேடிக்கிட்டே வந்துடுவா. இவனும் போவான் அந்த மரத்துக்கு பின்னாடி. போய் பார்த்தா நான் உட்காந்து தான் இருப்பான் மரத்துக்கு முன்னாடி. பேய் எதுவும் பண்ணாத அப்போதைக்கு இவனை. இவன் போய் தூக்கிடுவா. தூக்கிட்டு ஏன் இப்படி பண்ணுற, இனிமேட்லாம் இவங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டுருப்பா. நைட் ஆயிரும். வெயிட் பண்ணிகிட்ருப்பா ஹீரோவுக்காக. ஹீரோயின் சொல்லிடுவா அந்த மாதிரி இதெல்லாம் ஆச்சுன்னு. இவனும் பிஸ்னஸுக்கு இது பண்ணிகிட்ருப்பான். அப்படின்னு பார்த்து ஒரு மெயில் வந்திருக்கும், உங்களோட ப்ராஜெக்ட் நாங்கள் கேன்சல் பண்ணணுன்னு. செம டென்ஷன் ஆகிடுவான். கையில் ஒரு கத்தி வச்சுக்கிட்டு இருப்பான் கையில். கடுப்பில் என்ன பண்ணுவான்னா அந்த கத்தியை ஓங்கி டேபிள்லேயே அடிச்சிடுவான். அடித்த அடியில் வந்து
அந்த கத்தி அப்படியே இதாயிரும், உடஞ்சிரும் ரெண்டாவே. அது நம்மளுக்கு காட்டுவானுங்க. அவன் சின்ன வயசுலேருந்து அந்த கத்தி வச்சுருந்துருப்பான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்தியை வச்சுருவான் கீழே. வச்சுருவான். அப்போ அங்கே எப்படி உடஞ்சிருங்க, 2 பீஸாகவே உடஞ்சிரும். வச்சு குத்துனதில் வேகமாக அதை தூக்கி போட்டுருவான் குப்பை தொட்டியில். போட்டுட்டு அவன் பையன்கிட்ட வருவான். வந்துட்டு நீ ஒழுங்காக தூங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் வேணால் இந்த ஜன்னலை வேணால் திறந்து வைக்கிறேன், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். வெளியே வரும்போது அப்படியே கரண்ட்லாம் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். ரூம்லேருந்து வெளியே வரப்போ கரண்ட் ஆஃப் ஆகணுன்னே இவனுக்கு ஒரு மாதிரி பயமாயிரும், என்ன இப்படி ஆகுதுன்னு. சரின்னு கீழே ரூமுக்கு வந்துடுவான். ஒய்ஃப் ரூமுக்கு வந்து ஜன்னல் வழியாக பார்த்துட்ருப்பான். யாரும் இருக்கிற மாதிரியே இருக்குன்னு அவன் பொண்டாட்டியும் பார்க்க சொல்லுவான் அந்த காட்டுக்குள்ளே. ஆமாம் அப்படி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது வீடை வந்து தட்டுற சவுண்டு கேட்கும். சரின்னு இவனும் ஒரு இது எடுத்துகிட்டு இறங்குவான், ஸ்டிக் எடுத்துகிட்டு. யாருன்னு கேட்டு இறங்குவான். யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் போயிட்டே இருப்பாங்க, தட்டிக்கிட்டே இருப்பாங்க, சவுண்டு மட்டும் கேட்கும் அப்பப்போ. இவனோட பின்னிலேயே இங்கிட்டு வெளியே வந்துடுவான் இந்த காட்டுக்கிட்ட. யாராச்சும் இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். யாராச்சும் தான் மரியாதை வெளியே வந்துடுங்க அப்படி இப்படின்னு பார்த்துட்டே இருப்பான். அந்த பேக் அந்த மூடுற சவுண்டு மாதிரி டப்பு டப்புன்னு தான் கேட்கும், வேறு எதுவுமே கேட்காது. பயந்து போய் நின்றுருப்பான். அடுத்த நாள் போலீஸை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆச்சுன்னு. சரி நீங்கள் சாவியெல்லாம் எங்கே வைப்பீங்க, வீட்டு சாவியை? அவர் சொல்லுவாள், இந்த பூத்தொட்டி கட்டில் வச்சுட்டு போவோம், ஏதாவது திருடு போயிருக்கா அது இதுன்னு கேட்டுட்டு இருப்பான் போலீஸ். இல்லை எதுவும் திருடலாம் இல்லை, பயமுறுத்தின மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் வந்து சரி விடுங்க. அப்புறம் அந்த சின்ன சின்ன பொம்மையாக கிடக்கும் மேலே, அதை பார்ப்பாங்க. அப்புறம் இன்னொரு பொம்மை இருக்கும் அந்த இதுலேயே, இவன் சின்ன வயசில் செஞ்ச பொம்மை. அதாவது அந்த கோயக்கு போனப்போ அந்த பேய் வந்து முடிய கட்டின போகிறப்ப அந்த கீழே போட்டுருவான் அந்த பொம்மை. ஆனால் இப்போ அந்த பொம்மை வந்து கிடச்சிருக்கும். உடனே இவன் கேட்பான், அந்த பொம்மை நீ கீது எடுத்தியா, உனக்கு எப்படி கிடச்சி? இவன் சொல்லுவான், இல்லை அந்த பொம்மையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னேன். அந்த பையன் கையில் இருக்க ஃப்ரூட்டை வாங்கி எங்கேயா போட்டுரு அப்படின்பா. இவனும் கத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஃப்ரூட்டை வாங்கி குப்பை தொட்டில் போட்டெல்லாம் வச்சுருப்பான். வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா குளிக்கிற அவன் பையன் வந்து குளிச்சிட்டு இருப்பான், இவன் பக்கத்தில் உட்காந்துருப்பான். அப்புறம் கீழே போய் ஃப்ரூட்டு கேட்பான்னு எடுக்க போவான். எடுக்க போகும்போது சொல்லிட்டு போவான், நான் கேட்கும் போதெல்லாம் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான் கீழே. அப்படியே கேட்டுகிட்டே போவான். அவன் பையனும் ஓகேன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான். அவன் அப்பன்னு பார்த்து இவன் கீழே போனோன்னா அந்த பொம்மை பேய் வந்துடும் ஜன்னல்கிட்ட. இவனை கூப்பிட அந்த பையனை, கதையும் தானாகவே சாத்திடும். இவனும் கீழே வந்துடுவான். கீழே வந்துட்டு அந்த இதை தேடுவான், அது வந்து கிடைக்காது. கரெக்டாக அந்த ஜன்னல் வந்து பேய் திறக்க ஆரம்பிச்சிடும், உள்ளே வந்துடலான்னு. திறக்க ஆரம்பித்தோடனே இவன் ஓகேன்னு கேட்பான். ஆனால் அவன் பையன் ஒன்று குரலும் வராதுன்னு வேகமாக வந்துடுவான் மேலே வந்து பார்ப்பான், லைட் ஆஃப் ஆகிருக்கும். அப்புறமேட்டு லைட்டை போட்டு பார்ப்பான், குழந்தை மட்டும் இருப்பான், வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே வந்து நைட் ஆயிரும் காய்ஸ். அப்புறமேட்டு இந்த குப்பையில் தேடி பார்ப்பான் அந்த ஃப்ளூட்டு இருக்காது, அந்த குப்பை தொட்டிலையுமே இருக்காது. என்ன ஆச்சரியமாக இருக்குன்னு அப்படியே விட்டுருவான், அந்த ஃப்ளூட்டே இருக்காது. அப்புறமேட்டு இப்போ பையனை வந்து இப்போ படுக்க வைப்பான். தனியாக தூக்கிட்டு வந்து நடுவில் போட்டு படுக்க வச்சுருவாங்க. அப்புறமேட்டு திருப்பி நினச்சி பார்ப்பான், அவங்க அப்பா வந்து அவனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி, அந்த கதையாக சொல்கிற மாதிரி நினச்சி படுத்துட்டு இருப்பான். திரும்பி ஃபோனில் வந்து ஒரு செக்யூரிட்டி அலாரம் அடிக்கும். வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டி அலாரம் செட் பண்ணிப்பான், அதை அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏதாச்சும் பிரச்சனைனா தான் இது அடிக்கும், இப்போ அடிக்குது அப்படின்னு பார்த்துட்ருப்பான். பார்த்துட்டு வெளியே வருவான். வெளியே வந்துட்டு அப்புறம் ஒரு பொம்மை இருக்கும் அந்த ஸ்டோர் ரூமில் போய் பார்ப்பான். அப்போன்னு பார்த்து நமக்கு இதை காட்டுவானுங்க, சின்ன வயசு பையனை அவங்க அப்போ சொல்கிற மாதிரி. திருப்பி இதை காட்டுவானுங்க. அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டே வருவான். பொம்மை எப்படி வந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டே வரப்போ வந்து அந்த பொம்மை மேலே தொப்பி வந்து இவன் பழைய தொப்பியாக அதை மட்டும் எடுத்துகிட்டு சாத்திட்டு வந்துடுவான். வந்து பார்த்தா கதவு வந்து திறக்க முடியாது, லாக் ஆகிருக்கும் தானாகவே. சரின்னு கிச்சன் வழியாக வரலான்னு பார்த்தா அந்த கதவும் வந்து அப்படியே ஃபுல்லாக லாக் ஆகிருக்கும். சரி கீழே அந்த நாய் வர வழியாக வந்து இந்த லாக்கை ஓப்பன் பண்ணலான்னு கையை விட்டு இது பண்ணிகிட்ருப்பான், முடியாது. அப்போ பார்ப்பான், ஏதோ யாரோ உட்காந்துருக்க மாதிரி ஆளில். அப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேய் உட்காந்து அந்த ஃப்ளூட்டை வச்சு வாச்சிக்கிட்டு இருக்கும். நம்மளால் பயந்து உடனே வேகமாக அந்த இதை உடைக்க ட்ரை பண்ணுவான், கண்ணாடி கிளாஸை உடச்சிட்டு உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்தால் ஆள் இருக்க மாட்டான், பேய் போயிடும். இன்னும் தேடுவான், எங்கேயுமே இருக்காது. பயமாயிரும். அடுத்த நாள் வந்து திருப்பி வந்து போலீஸை கூப்பிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். போலீஸும் இவன் நாள் வேறு இடத்துல தங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது திருப்பி நம்மளுக்கு இந்த கதையை காட்டுவாங்க.
இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது, அங்கே பேக்மேன் ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச பொருள் இருக்கிறவனையும் ஒன்றும் பண்ண மாட்டான், அந்த பொருள் அந்த குழந்தைங்கள்ட்ட இல்லைன்னா அவங்க எல்லாரையும் கட்டி தூக்கிட்டு போய் இது பண்ணிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அதனால் அப்படி இப்படின்னு பயமுறுத்திட்டு இருப்பான். இதுங்க ரெண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தி அவனோட பக்கத்து வீட்டுக்காரியோ போல் இவன் சொல்லிகிட்டு இருப்பான், இவன் சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு அந்த பயம் இருக்குது பேக்மேனு. அந்த பேக்மேன் வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு போய் கொடூரமாக இது பண்ணுறவன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா. சரின்னு எல்லாம் கேட்டு வந்து இதுங்க வந்து ரூமுக்கு தங்க வந்துடுங்க வீட்டிலேருந்து. இவன் தங்கச்சிக்கிட்ட ஈரன் தங்கச்சிட்ட வந்து குழந்தைய கொடுத்து பார்த்துக்க, நாங்கள் இங்கே ரூமில் இருக்கோம், நீங்கள் அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் அந்த ஃப்ரூட் எடுத்துடுறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் திருப்பி இதை காட்டுவாங்க, அப்பா பையன் பேசுகிறது. பேசும்போது இந்த கத்தி நீ வச்சுக்க, இந்த கத்தி இருக்கிறதையும் பண்ண முடியாது சொல்லிட்டு அப்புறம் நம்ம இங்கே காட்டுவாங்க. இங்கே பேசிக்கிட்டு இருப்பா, கேமராவில் பார்த்துட்டு இருப்பா, பையன் தூங்குறான், நான் பார்த்துட்டே இருப்பான். அப்படின்னு பார்த்து யாரோ வெளியே வந்து கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்கும். இவரும் வந்து நடந்து வந்துட்டுருப்பா. நடந்து வர வர பார்த்திங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிரும். கரண்ட் ஆஃப் ஆனோடனே இவளுக்கு கொஞ்சம் பயமாயிரும். அந்த மைக்கில் பேசலான்னு பார்த்தாலும் மைக்கு வேலை செய்யாது. சரின்னு இவள் வந்து கதவை கிட்ட போவா. போனோடனே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குன்னு வேகமாக கத்தி எடுத்துகிட்டு வந்துடுவா குத்தலான்னு. கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிருவா. 2 பேரும் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து பேய் வந்துடும். உட்காந்துருப்பா, பேய் வந்துடும். பேயை கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க ரெண்டையும். ஒன்று இவ்வளோ பிடிச்சி அடித்து அந்த பையனை வந்து ஏதோ பண்ணுற மாதிரியே கிட்ட போவாங்க. அடுத்த சீனே வந்து எதுவுமே நம்ம காட்ட மாட்டாங்க. அது சீனே இவளுக்கு பார்த்திங்கன்னா அடிபட்டிருக்கும் நல்லா வாயில். அந்த பையனும் வந்து ஒன்றும் பண்ணியிருக்காது பேய். அவங்க பையனும் சேஃபாக தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு வந்துச்சுன்னு தான் தெரில அந்த பேய். இவனும் சொல்லிகிட்டு இருப்பான், நீங்கள் ஜாக்கிரதையாக இரு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். சரின்னு இவன் அண்ணன் வீட்டுக்கே வந்துடுவாங்க எல்லோரும். இந்த பிரச்சனை முடிகிற வரையும் இங்கே இருக்கலான்னு. இவளும் வந்து அவன் தங்கச்சி பக்கத்தில் படுத்துட்டு பண்ணிகிட்ருப்பா. குழந்தை இப்போயும் தனி ரூம்லேயே படுக்க வைக்கிறாங்க. இவங்களை என்னங்க பண்ணுறது? ஒன்றா படுக்க வச்சாங்க என்னன்னே தெரில. கேமராவில் பார்த்துட்டே படுத்துருப்பான் ஹீரோவும், தனி ரூமில் படுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்து கேமரா திடீர்னு ஏதோ இதாகும், கரண்ட்லாம் ஆஃப் ஆகுமா. இன்னும் வேகமாக எழுந்திரிச்சு போய் பார்க்கும்போது அவங்க அண்ணியெல்லாம் கீழே அடிபட்டு இது பண்ணி கிடப்பாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த பேக்குள்ளே வந்து குழந்தைய தூக்கி போட்டு அவன் போயிட்டுருப்பான். உடனே அவன் வந்து துரத்த ஆரம்பிச்சிடுவான். குழந்தைய விடுன்னு ஃபுல்லாக வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடுவான், துரத்த ஆரம்பிச்சிடுவான். அவனும் வேகமாக ஓடிடுவாங்க. இவனும் பின்னாடியே துரத்திக்கிட்டே போவான் பிடிச்சிடலான்னு. அந்த கொகைக்கே வந்துடுவானுங்க 2 பேரும். கொகைக்கே வந்துடுவாங்க. வந்தோடனே இவனும் பின்னாடியே போவான். ஃபுல்லாக கருகுமுன்னு இருக்கும் கொகை. பின்னாடியே போயிட்டே இருப்பான். கொகையாக போயிட்டே இருப்பான். இவனும் அவன் எங்கே போனானே தெரியாது. வந்து பார்த்தா ஒரு இடத்துல ஃபுல்லாக நெருப்பாக வச்சுருப்பான் அவன் அந்த பேய். அதாவது ஒவ்வொரு குழந்தையும் கொண்டுட்டு அந்த குழந்தைய கேட்டு அந்த பொருளை வச்சுருப்பான். அந்த பொருள் இருக்க வரையும் அதுங்களை கொல்ல முடியாது. இதாங்க அந்த ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை கொன்னான்னு சொன்னலாம் பொம்மை பாருங்க, அந்த பொம்மையெல்லாம் வச்சுருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ தான் கேட்டுறேன், இங்கே பையன் வீட்டில் தான் இருக்கான். அப்போ வேணும்னு இவனை கொலை பண்ணுறதுக்காக தான் அந்த பேய் வந்து வர வச்சுருக்கு. அந்த பொம்மையை பார்த்திங்கன்னா அந்த பொம்மையில் தான் சவுண்ட் வந்திருக்கு. பார்த்தோன்னே இவன் வந்து கத்த ஆரம்பிச்சிட்றான். கத்த ஆரம்பித்தோடனே பேய் வந்து இவனை இது பண்ணி கீழே தள்ளி விட்ருது. அவனால் ஒன்றுமே புரியல அவனுக்கு. அப்போ தான் வந்து யோசித்து பார்ப்பான். இந்த மாதிரி அந்த பேயை வந்து காட்டும், அந்த கத்தியை காட்டும் இவன்ட்ட. அந்த கத்தி மட்டும் உடையாமல் வச்சுருந்தா அந்த பேய் இவனை ஒன்றும் பண்ணியிருக்காது. அவன் நினச்சி பார்ப்பான், அந்த கத்தியை உடைச்சனால தான் பேய் வந்துடுச்சு அப்படின்னு பார்ப்பான். அப்புறமேட்டு அவன்கிட்ட அந்த ஃப்ரூட்டையும் எடுத்து காட்டும் பேய். அப்படின்னா இவன் செத்ததுக்கப்புறம் அவன் பையனையும் இது கொன்றும். அதுக்காக ஃப்ரூட்டையும் எடுத்து காட்டும். இவன் உடனே இதாகி அந்த கத்தியை எடுப்பான். இந்த கத்தியை எடுத்து வேகமாக குத்திடுவான் கழுத்துலேயே. கழுத்துலேயே குத்தினோடனே பேய் உடனே வேகமாக மேலே போயிடும். இந்த ஃப்ரூட்டை மட்டும் இவன் கையில் வச்சுருப்பான், கத்தியை வச்சுருப்பான், ஃப்ரூட்டையும் வச்சுருப்பான். அப்புறம் அங்கேருந்து இதாக ஆரம்பிச்சிடும், வெளியாக ஆரம்பித்தோடனே திருப்பி வந்துடும் பேய் வேகமாக.
இவனால் முடியவே முடியாது. தூக்கி போட்டுருவான் ஃப்ரூட்டை. வெளியே வந்து விழுந்துரும், குகைக்கு வெளியே வந்து விழுந்துரும். கத்துவான் பேயை பார்த்து, நான் தானே வேணும் வான்னு. பேயை பாருங்க கொடூரமாக இருக்குது. ஐயோ, இவனை பிடிச்சி அப்படியே பேக்குள்ளே வச்சு திணிச்சுடுங்க. நான் பாவம் இவன் காப்பாற்றிடுவான் அப்படின்னு நினச்சா சாக மாட்டான்னு நினச்சா ஹீரோவே கொண்டுரும் பேய். ஃபுல்லாக மடக்கி கை காலெல்லாம் மடக்கி ஜிப்பாக போட்டு மூடிடும் அவனை. அப்புறமேட்டு வருவாங்க போலீஸு. வந்து பார்த்தா கேட்லாம் போட்டு இருக்கும். அப்புறமேட்டு இந்த ஃப்ரூட்டை மட்டும் எடுப்பாங்க. எடுத்த உடனே அடுத்த சீன் பார்த்திங்கன்னா அவன் பையன் சும்மா ஓட்டிகிட்டு காட்டுவாங்க. அப்புறமேட்டு இவ வந்து அவன் பையன்கிட்ட சொல்லுவா, அந்த ஃப்ரூட்டு வந்துட்டே இருக்கணும், உங்கள் அப்பா அவனுக்காக இது பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பா. இந்த ஃப்ரூட் இருக்க வரையும் அந்த பேயால் இவனை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி வேறு படம் ஒன்றா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், see you.